திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் வயிற்றுவலி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்த பெண் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் வெளியிட்ட வீடியோ வைரலான நிலையில் மருத்துவர் கூறும் விளக்கம் என்ன? வாந்திபதிக்கு அடக்கம்பாறை போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. உண்மையா நீங்க டாக்டர் தானே? வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு வந்து நான் கூப்பிட்டா உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷபீர் அகமது. இவரது மனைவி மொஹரம். இவருக்கு இரவில் திடீரென வயிற்று வலி ஏற்படவே ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு இரவு 11 மணிக்கு சிகிச்சைக்காக உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் வலியால் துடித்த முகரத்திற்கு மருத்துவமனை ஊழியர் ஒருவர் ஊசி செலுத்தி காத்திருக்கும்படி கூறியுள்ளார். இருப்பினும் வயிற்று வலி அதிகமானதால் அப்பெண்ணின் உறவினர்கள் உடனடியாக அங்கு பணியில் இருந்த மருத்துவரிடம் இது குறித்து கூறியுள்ளனர். அப்போது மருத்துவர் கார்த்திகேயன் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் சுமார் 1.5 மணி நேரம் காத்திருக்க வைத்து அலைக்கழித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவரிடம் கேள்வி எழுப்பிய போது, இங்கே இப்படிதான், நான் ஒரு எலும்பு மருத்துவர், என்னால் இதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்க முடியாது என சாவகாசமாக கூறியதாக தெரிகிறது. பின் ஆத்திரமடைந்தவர், எதையாவது ஒரு ஊசியை குத்தி இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க என்று கூறியதாக கூறப்படுகிறது. ஏங்க, வலி அதிகமாக இருந்துச்சுன்னா வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு பெண்ணை கூட்டிட்டு போங்க என கூறியதும் பெண்ணின் உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த காய்கறி கடை சரியில்லை என்றால் அருகாமையில் உள்ள காய்கறி கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்குவதில்லையா? அதுபோலத்தான் இந்த மருத்துவமனையில் இப்போது மருத்துவர் இல்லை, நீங்கள் வேறு ஒரு மருத்துவமனை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என மருத்துவர் கூறியுள்ளார். வாந்திபதிக்கு அடக்கம்பாறை போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. உண்மையா நீங்க டாக்டர் தானே? வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு வந்து நான் கூப்பிட்டா உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. மேடம், நானே 1.5 மணி நேரமா குடிச்சிருக்கிறேன் மேடம். நானு தெரியுமா எடுத்து பாலிட்டிஷன் அனுப்புங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. நீங்க என்னங்களா டாக்டர்? அவர் பார்த்தாரு. காய் விக்கிற கடையா இதுன்னு கேக்குறாங்க அவரு. இந்த கடையில காய் வேற சரியில்லைன்னா வேற கடைக்கு போ காய் வாங்கன்றாரு. இதான் டாக்டர் பேசுற பேச்சா? மருத்துவரின் பொறுப்பற்ற இந்த பேச்சுக்கள் அடங்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சிகிச்சைக்காக வந்த பெண் கூறும்போது அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் மருத்துவ உதவியாளர் சிகிச்சை அளிப்பதும் வேதனைக்குரியது என குறிப்பிட்டார். மேலும் அரசு மருத்துவமனையை காய்கறி கடையுடன் ஒப்பிட்டு ஏளனத்துடன் பேசிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். வயிறு வலி பேதிக்கு அடக்கம்பாறை போறதுக்கு டாக்டர் இங்க என்னதுக்கு? இங்க நம்ம அடக்கம்பாறை போறதுக்கு இங்க என்னதுக்கு டாக்டர்? அப்போனாக்கா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போன இங்கெல்லாம் வரக்கூடாது ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்குறாரு. அப்போ நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இங்கே என்னத்துக்கு சம்பளம் கொடுத்தீங்க வச்சுக்கிறாங்க? சம்பளம் கொடுக்க வேணான்னு சொல்லுங்கள், அவருக்கு இடம்னு சொல்லுங்கள். வேலையில் இருந்தவரை நான் எலும்பு டாக்டர், நான் வயிறு வலிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு கேட்குறாரு அவர். எலும்பு டாக்டர் எதுக்கு நைட் டியூட்டி வந்தேங்க? அப்போ எலும்பு கை கால் உடஞ்சி வந்தால் தான் பார்ப்பீங்க. அப்போ மற்ற எது வகை இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க. நீங்கள் எலும்பு உடஞ்சி வந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எலும்பு டாக்டர் ஏன் நான் நைட் டியூட்டி போடுறீங்க? அது என்ன யாரை கூடன்னு வரையா கூடன்னு வா, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். டாக்டர் மாதிரியே பேசல அவரு, ஒரு ரெவுடி மாதிரி அப்படியே பேசினார். என்கிட்ட வீடியோவும் இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. போலீஸை கூப்பிடுறேன், அவனா போலீஸை கூப்பிடுறேன் மிரட்டுறாரு எங்களை. அப்போ அவர் போலீஸை கூப்பிட இவர் என்னதுக்கு டாக்டர்? இங்க நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து மருத்துவர் அளித்த விளக்கத்தில் 2 ஊசிகள் செலுத்திய போதும் பெண்ணுக்கு வலி சரியாகாத நிலையில் ஸ்கேன் எடுப்பதற்காக அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அதை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் உறவினர்களை வரவழைத்து தகராறில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். அரசு மருத்துவமனையில் அவசரத்திற்கு சிகிச்சைக்கு சென்ற பெண் வலியுடன் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சரியில்லைன்னா வேற கடைக்கு போ காய் வாங்கன்றாரு. இதான் டாக்டர் பேசுற பேச்சா?